முக்கிய செய்தி 2025ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடருக்கான அட்டவணை வெளியாகியிருக்கிறது. அதன்படி கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் முதல் போட்டி நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் போட்டியில் கொல்கத்தா அணியும் ஆர்சிபி அணியும் மோதவிருக்கின்றன. முக்கிய செய்தி நடப்பாண்டுக்கான ஐபிஎல் தொடருக்கான அட்டவணை வெளியாகியிருக்கிறது. அதன்படி நடப்பாண்டுக்கான ஐபிஎல் போட்டி தொடர் மார்ச் 22ஆம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல் போட்டி கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெறுகிறது. இந்த முதல் போட்டியில் கொல்கத்தா அணியும் ஆர்சிபி அணியும் மோத உள்ளன. நடப்பு சாம்பியனான கொல்கத்தா அணியும் ஆர்சிபி அணியும் முதல் போட்டியில் மோதுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், தற்போதைய நடப்பாண்டுக்கான ஐபிஎல் தொடருக்கான அட்டவணை வெளியாகி இருக்கிறது. அந்த அட்டவணையில் இடம்பெற்றக்கூடிய தகவல்கள். வணக்கம். ஐபிஎல் 2025ஆம் ஆண்டுக்கான அட்டவணை என்பது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. முதல் ஆட்டம், அதாவது மார்ச் 22ஆம் தேதி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு இடையில இந்த ஆட்டம் என்பது துவங்குகிறது. இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் மார்ச் 22ஆம் தேதி துவங்குவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மே 25ஆம் தேதி இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் இறுதிப் போட்டிகள் நடைபெற இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமே இருக்கக்கூடிய நிலையில இதற்கான விரிவான அட்டவணை என்பது முழுமையாக தற்போது வெளியாகி இருக்கிறது. முதல் 3 ஆட்டங்கள் பார்ப்பதில், அதாவது ஐபிஎல் 2025க்கான முதல் 3 ஆட்டங்களை பொறுத்தவரையில ஏற்கனவே நேற்றைய தினம் சென்னைக்கான முதல் ஆட்டமாக சென்னை சூப்பர் கிங்ஸ்ல மும்பை இந்தியன்ஸ் அணியுடன் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில முழுமையான அட்டவணை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டை பொறுத்தவரையில ஐபிஎல்ல மொத்தமாக அணிகள் ஷஃபிள் செய்யப்பட்டிருக்கிறது. பிக் ஆப்ஷன் என்பது நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில இந்த ஐபிஎல் போட்டிகளுக்கான எதிர்பார்ப்பு என்பது இதுவரை இருந்த ஐபிஎல்களை விட கூடுதலாகவே இருந்ததை நம்மால பார்க்க முடிந்தது. இந்த நிலையில 2025ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல் போட்டிகள் வரக்கூடிய மார்ச் மாதம் 22ஆம் தேதி துவங்க உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 23ஆம் தேதி சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணியும், அதே போல 29ஆம் தேதி குஜராத் டைட்டன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணியும், 31ஆம் தேதி மும்பை இந்தியன்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஆகிய அணிகள் ஆட்டம் இதுவரையில தற்போது விரிவாக வெளியிடப்பட்டிருக்கிறது. முக்கியமாக தொடர்ந்து அடுத்த 2 மாதங்கள் மே மாதம் வரையில இந்த ஐபிஎல் போட்டிகள் நடைபெற இருக்கிறது. இந்த இறுதிப் போட்டிகள் நடைபெறுவதற்கான வென்யூ என்பது இதுவரையில் அறிவிக்கப்படாத நிலையில மே மாதத்துல இந்த போட்டிகள் நிறைவடைய இருப்பது மட்டும் தற்போதைக்கு அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கொல்கத்தாவில் இறுதிப் போட்டி நடைபெறுவதாகவும், மே மாதம் 25ஆம் தேதி இறுதிப் போட்டியும், குவாலிஃபயர் 1 மே 20ஆம் தேதியும், குவாலிஃபயர் 2 21ஆம் தேதியும், எலிமினேட்டர் 21ஆம் தேதியும், 25ஆம் தேதி மே கொல்கத்தாவில் இந்த இறுதிப் போட்டிகள் நடைபெற இருக்கிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அவர்களுடைய முதல் ஆட்டத்தை மும்பை இந்தியன்ஸ் அணியுடன் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் மோதுகின்றன. நடப்பு சாம்பியன்களுக்கான போட்டியாக கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி கொல்கத்தாவில் துவக்க நிகழ்வாக மார்ச் 22ஆம் தேதி மாலை இந்த ஆட்டத்தை விளையாட இருக்கின்றனர். அதற்கு அடுத்தபடியாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும், ஐபிஎல்லுடைய 3வது ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் களமிறங்குகிறது. இதுவரையில இல்ல அளவுக்கு இந்த ஐபிஎல் போட்டிகளுக்கான எதிர்பார்ப்பு என்பது ரசிகர்களிடையே எழுந்திருக்கக்கூடிய நிலையில 2025 ஐபிஎல் போட்டிகளுக்கான ஷெட்யூல் தற்போது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. நடப்பாண்டு ஐபிஎல் தொடருக்கான போட்டி அட்டவணை வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களை வைக்க நன்றி மணிகண்டன்.